நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேமரா ரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா ரா பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2023க்கான ஒரு அப்டேட்டை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா கேமரா ரா ஃபில்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நாம் ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்போம். சில பேர் 2020 வெர்ஷன், 2021, 22, ஒரு சில பேர் 23 கூட வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த 23 சாஃப்ட்வேர் 2023 வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃபோட்டோஷாப்பு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க, ஒரு 2019, ஒரு 18, 17 இந்த மாதிரி குறைஞ்ச வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த கேமரா ரா ஃபில்டரை நாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் ஃபோட்டோஷாப் சிசி வச்சுருந்தாலே போதும், கேமரா ரா ஃபில்டரை மட்டும் நாம் அப்டேட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் சிசி 2019 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 2019 என்ன கேமரா ரா ஃபில்டர் இருந்துச்சோ அதுதான் எனக்கு இப்போ இருக்கும். அதையும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். சரிங்களா? இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெமோக்காக ஒரு பிக்சர் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் ராவில் எடுத்த பிக்சர் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது பாருங்கள், ரால் எடுத்த பிக்சரை ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா ராலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போது இந்த ஃபோட்டோஷாப் சிசி 2019 கேமரா ராவோட என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத பாருங்கள். இது 11.4. சரிங்களா? இப்போது இந்த 11.4ன்னு இருக்கக்கூடிய இந்த கேமரா ரா ஃபில்டரோட அப்டேட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 15 இப்போது 2023 ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கேமரா ராவை இதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போது உங்களுடைய க்ரோம் பேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த க்ரோம் பேஜில் நீங்கள் அடோப் கேமரா ரா அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சிங்கன்னா போதும், இந்த அடோபோட பேஜ் வரும். இதில் பாருங்கள், கேமரா ரா பிளக்இன் இன்ஸ்டாலர் அடோப் சப்போர்ட் அப்படின்னு இருக்கா. இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு ஃப்ரீ தான். சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேமரா ரா 15.0 அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள் இன்ஸ்டாலர். இதில் கீழே இருக்குது பாருங்கள் விண்டோஸ் மேக் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே அதுக்கு அடுத்து குறைஞ்ச வெர்ஷன்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இந்த 15.0 இதில் தான் ரொம்ப லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதனால் இந்த லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கக்கூடிய கேமரா ராவை என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆகும். 776 MB இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? எஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் ஐ அப்செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேமரா ரா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இதோட வெர்ஷன் 15.0. ஃபோட்டோஷாப் சிசி 2019 நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது என்னென்னா 11.4 அப்படின்னு சொல்லி கேமரா ரா ஃபில்டர் இருந்துச்சு. இப்போது இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாம் இப்போ இன்ஸ்டால் ஃபினிஷிங் ஆகவும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் இந்த ஃபோட்டோஷாப் சிசி 2019 நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ சிசி 2019 பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் அதே இந்த ரா இமேஜை நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது கேமரா ராவோட அந்த வெர்ஷனை நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு மாறி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கேமரா ரா 15.0 அப்படின்னு இருக்கும். ரொம்பவே ஈஸி. சரிங்களா? ரொம்பவே ஃப்ரீ தான். அடோபு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கேமரா ராவை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எந்த வெர்ஷன் வச்சுருந்தாலும் சரி, ஆனால் சிசி வச்சுருக்கணும். சரிங்களா? CS6க்கு கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யாது. ஃபோட்டோஷாப் சிசி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா ரா ஃபில்டரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அது போக உங்களுக்கு இங்கே மாஸ்கிங் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் நிறையா கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட் தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்கை தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்டை தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா?
இது போல் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் எனக்கு ஈஸியாக செலக்ட் ஆகுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடுடைய உடம்பையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, சப்ட்ராக்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த மாடு மேலே இருக்கக்கூடிய அந்த செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் கொஞ்சம் வெயில் எடுத்த பிக்சரு ஒரே போல் இருக்கிறனால பார்த்திங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறேன், இதோட இந்த பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஷேடோ கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது போக அதோடைய இந்த சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, பாருங்கள், நம்மளுக்கு கியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் எடிட்டிங் தெரியும். சரிங்களா? நீங்கள் இந்த ஒரு பேக்ரவுண்டை மட்டும் தனியாக ஈஸியாக செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு இன்னொரு பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு பிக்சர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இது ஜேபேக் இமேஜ். என்ன பண்ணுறேன், திரும்ப ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் ஆகிடும். இதுக்கும் மாஸ்கிங்கை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணும், சப்ஜெக்டை எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுத்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக எனக்கு சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா அப்படியே செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு என்ன டோன் வேணும், என்ன வேணும் அப்படிங்கிறத நாம் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறேன், இதில் போய் திரும்ப கிரேட் நியூ மாஸ்கில் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரிங்களா? இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ இதில் பேக்ரவுண்டோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், பிக்சருக்கான வித்தியாசத்தை பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிடலாம். பேக்ரவுண்டை கூட நம்ம என்ன பண்ணலாம், லைட்டிங் கம்மி பண்ணோம்னா கூட இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். நம்ம டவுன் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்க பிக்சருக்கும் இங்கே இருக்க பிக்சருக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இவ்வளோ தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி. சரிங்களா? நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக உங்கள் ஃபோட்டோஷாப்பில் கேமரா ரா ஃபில்டர் அட்வான்ஸில் இருக்கக்கூடிய கேமரா ரா ஃபில்டரை நீங்கள் உங்களுக்கு எனேபிள் பண்ண முடியும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,